வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு நல்ல ஆடு, கொளுத்த ஆடு. ஆனால் இந்த ஆடை வச்சு தந்தூரி பண்ணுவோம்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. இது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காண்டி வாங்கி ஒரு நண்பர் கொடுத்த ஆடு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் எப்படியோ கேட்டு எடுத்து இந்த ஆட்டில் உள்ள குடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இன்றைக்கி குடல் கறி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ இந்த ஆடை நாங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் கொடுக்க போகிறோம் வெட்டதுக்கு. என் மாப்பிள்ளை சவாரி செய்யலான்னு ஆசைப்படுறாரு. நல்ல ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரியே இருக்கானா? அப்படியே இருக்கு. அவ்வளோ அம்சமாக இருக்கா? கரெக்டாக. ஆனால் ஒன்றை பார்த்தா ஆடு மாதிரியே இருக்கா? இப்போ மட்டன் ஷாப் கட் பண்ணுற இடத்துக்கு ஆட்டோ கொண்டு போக போகிறோம். அதுக்கு நமக்கு அண்ணன் ஆட்டோ கொண்டு வந்தாச்சு. ஆட்டோவில் ஏற்றி இப்போ அவர் வந்து கசாப்புக்கு போக போகிறாரு. சரி, உள்ள ஏறி ஆட்டோமேட்டிக்காக போட்டு நாலு தூக்கி விடு. நீ இதுக்கு தான் ஆட்டை வெட்ட கொண்டு போறேன்னு சொல்லாதுன்னு சொன்னேன். ஆடை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே தன்னாலே இறங்கி மட்டன் கடைக்கு போக ரெடியாக இருக்கு. நம்ம வந்து ஆடை வெட்டையை கொண்டு வந்துடுறோம். தம்பி தான் ஆடை விட்டு போகிறாரு. கடைக்கு போன பேர் லக்கியா, லக்கி மட்டன் ஸ்டாலில் வந்து நம்ம வந்து சூப்பராக அருமையாக வந்து குடலை சூப்பராக கழுவி வச்சுருக்காங்க. நம்ம ஆட்டோட குடல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து குடலில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து அந்த சிறுகுடலெல்லாம் வந்து அழகாக கழுவி அதுக்குள்ளே நினைச்சிருக்காங்க. பக்கத்தில் மாதிரி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. ஆடு நல்ல இடம், ஆடு ஜம்முன்னு இருக்கும். இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு குடு பிடிக்க போகிறோம். கிடா வந்து எட்டயபுரத்தில் உள்ள கிடா. இந்த கிடா வந்து நல்லா நீட்டு போக நல்லா வளரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல இடம், நல்ல மலையில் மேய்ச்ச ஆட்டோட நல்ல மலைக்கிடா. நம்ம முதல்ல ஆடை காட்டினோன்னா எல்லாரும் ஆடு இப்போ பெரிய ஆடையாக பண்ண போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, இந்த குடல் காண்டி தான் இவ்வளோ பெரிய ஆடை பிடிச்சி வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து குடல் கறியும் இட்லியும் ஜம்முன்னு தொட்டுக்க. குடல் கறியோடு இட்லி ஜம்மு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆடை விட்டுட்டு குடலை எடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் பட் கிடைக்கல. அதனால் ஆட்டோடு எடுத்துப்போம். ஆடு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி அங்கே சாப்பிட போகிறாங்க. நாங்கள் குடலோடையும் சாப்பிட போகிறோம். தம்பி வெட்ட போகிறாரு ஆடு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம இயற்கையாக பாரு, நல்ல அருமையான ஏரியா. நம்ம இப்போ வந்து அருமையான இடத்துல இன்றைக்கி வந்து இட்லியும் குடல் குழம்பு அப்படி சுக்கா மாதிரி வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி அருமையாக ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி பக்கத்துலேயே, ரொம்ப தள்ளி போண்டா அப்படின்ட்டு வட பக்கத்தில் தண்ணி, சுத்தமான தண்ணி. இந்த ஏரியாவிலே நம்ம பண்ணலான்னு இருக்கோம். குடல் எல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. அது போக சூப்பு உள்ளே அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம குடிக்கிறதுக்கான சூப்பெல்லாம் உள்ள பக்குவமாக இருக்குது. குடலை எடுத்து வச்சுட்டோம். இந்த சூப்பு வந்து பொதுவாகவே ஆட்டு குடல் சூப்பு வந்து என்னத்துக்கு நல்லா பெஸ்ட்டு? எலும்புக்கு இல்லை, குடல் புண்ணுக்கு பெஸ்ட்டு. எலும்புக்கு இது இல்லை. எலும்புக்கு ஆட்டு மஜை அப்படி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். இது வந்து நமக்கு குடல் புண்ணுக்கு சூப்பர். இந்த அதுவும் குடல் சூப் வந்து எப்போவுமே வயிற்று புண்ணு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஒரு மருந்து. அது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குடலை வெட்ட போகிறோம். பார்த்தீங்களா எப்படி வெட்டு பாருங்கள், வெட்ட பாருங்கள். அப்படியே அவ்வளோ சிறு குடலையும் உள்ளே வச்சாங்க, அப்படியே அவிச்சோம். அதனால் நல்லா சூடாக இருக்குது.
இவ்வளோ அழகாக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. பெருங்குடல் இதுதான் பெருங்குடல். இதுதான் சிறுகுடல். சிறுகுடல் என்ன பண்ணணும்னா இப்படி மொத்தமாக சேர்த்து வச்சு கத்திரியை வச்சு பொடி பொடியாக வெட்டணும். நல்லா வெந்தனால நமக்கு வெட்டைக்கு என்ன செய்யும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வெட்டுறது காட்டவே இல்லை. ஆடு வந்து நல்ல முரட்டு ஆடு, நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்லேயே ஆடை பார்த்தீங்க, நல்லா பெரிய ஆடு. அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா வேக வச்சனால தான் நமக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரும். இல்லைன்னா என்ன செய்யாது, வராது, எப்பவும் வராது. பார்த்துடுங்க. ஸோ அந்த பெட்ஷீட்டை கம்பளி ஆட்டு கம்பளி மாதிரி இருக்குது, ஊட்டியில் உள்ள கம்பளி மாதிரி இருக்குது. தலையில் போட்டுருக்க தான் அது ஒன்றும் ஒன்றா இருந்தது. தலையில் நம்ம போட்டிருக்க குடல் இல்லை, தலையில் போட்டிருக்கிறது என்னது பேர், குல்லா. சொல்லு குல்லா மாதிரி தான் இதாக இருக்குது. அது அப்படி தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தா இந்த வாலிபால் பந்தில் இருக்கிற அந்த கட்டமாக இருக்குது பாருங்க. ஒரு ஒரு ப்ளே கிரவுண்டில் விளாடுற ஒரு பால் மாதிரியும் ஒரு பனியில் போகிற ஒரு குல்லா மாதிரியும் இருக்குது. மேட்டு மாதிரியும் இருக்குது. சரி, உங்களுக்கு மேட்டு மாதிரியும் இருக்குது. அப்போ ஒரு ஆட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஒரு பிரபஞ்சமே இருக்குது. சமைக்கிறதுக்கு டைம் ஆகாது, ஆனால் வெட்டுறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தா. ஆமாம், உப்பு போடாமல் குழம்பு வைக்கிறதுல தான் உப்பு போடணும். இல்லை, கிரேவியாக பண்ணதில் தான் உப்பு வேணும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு தான் டைமே தவிர கூட்டுக்கு என்னென்னா நல்லா அவிச்சனால தான் அந்த மேலே இருக்கிற தோல் வர இதாகுது, கலருது. அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டோம். ஆனால் வெட்டைக்கு நீங்கள் அருவாமனா அந்த மாதிரிலாம் வச்சு கட் பண்ணால் கஷ்டம். இதுக்கு ஒரு கத்திரி, நல்ல கத்திரி வந்து மீன் வெட்டுற மாதிரி ஒரு கத்திரி எடுத்து வச்சு வெட்டினீங்கன்னா என்ன செய்யும், டக்குன்னு வெட்டிடலாம். சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நல்ல மிளகு போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கோம், பொடி உள்ளி போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்கு. டேஸ்ட்டே வேறு, மனமே அப்படி ஜம்முன்னு மனமே இருக்குது. பிடிக்கிறோம். நாங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் இருப்போம். சமையல் பண்ண ஆளை வச்சு குடித்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் குடிப்போம். என்ன சொல்கிறாங்க, நம்ம சேஸ் அடிப்போம். சேஸ். ஆஹா, ஓஹோ, அற்புதம். அடுப்பதுக்கு வச்சாச்சு. ஆடுதான் ஆடலை முன்ன கம்மந்து கிடக்கா. வச்சாச்சு. நல்ல தேங்காய் சூப்பராக செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து ஆட்டி சூப்பராக பாட்டில் அடைச்சி வச்சுருக்கோம். அழகாக தேவைக்கு அளவான ஒரு 200 கிராம் எண்ணெய், நல்லா எண்ணெய் காய்ஞ்சாச்சு. ஃபஸ்ட்டில் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து என்ன செய்யணும், வதக்கணும். இதெல்லாம் அந்த இலையில் வாங்கி அந்த தக்காளியெல்லாம் வெங்காயம் பொழுதுவாட்டே நல்லா என்ன செய்யணும், பொன் நிறத்தில் வதங்கணும். நம்ம கையால் கருவேப்பிலை போட்டார். அது போட்டோடனே கருவேப்பிலை காட்டுக்குள்ளே இருந்து பறிச்சனால நல்ல மனமாக இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை தானே, வேப்பிலை இல்லையா? கருவேப்பிலை. ஆனால் பெரிய இலையாக இருக்குது. ஆமாம், அதான் இலை ரொம்ப பெருசாக இருந்தோடனே வேப்பிலை நினச்சிட்டேன். இல்லை, கருவேப்பிலை. ஆனால் மனத்துலேயே தெரியுது. ஆனால் கருவேப்பிலை தான். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ரொம்பலாம் போடக்கூடாது. காரத்துக்கு நம்ம அதுக்கெல்லாம் வேறு பெப்பரு நிறைய ஐட்டங்கள்லாம் சேர்ப்போம். இன்னும் மட்டன் மசாலா பெப்பர்லாம் சேர்ப்போம். அதனால் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு இந்த பல்லாரி பெரிய உள்ளி வதங்காரிய டைமில் நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கணும். பாப்பல அதை கிண்டுங்க லைட்டாக, கீழே தீ நிறையா ஏற்றி வச்சுட்டீங்க, டக்குன்னு நல்லா கிண்டுங்க. நல்லா பொன்முருவல் மாதிரி முருகிட்டு இருக்கு, நல்லா கிண்டுங்க டக்குன்னு. ஒரு 3 பச்சை மிளகா போடணும். அதையும் போட்டு நல்லா என்ன செய்யணும், வதக்கணும். தக்காளி சரியா, இஞ்சி பேஸ்ட்டு. நம்ம வந்து அந்த இஞ்சி பேஸ்ட்டில் வந்து எப்போவுமே சக்கை போட மாட்டோம், ஒன்லி சாறு மட்டும்தான்.
வெங்காயம் வந்து டக்குன்னு சட்டியில் பிடிக்கும். ஆனால் பிடிக்காத அளவில் என்ன செய்யணும், நம்ம கிண்டிக்கணும். கிண்டணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் பெப்பர். சரியா, பார்த்து கிண்டுங்க. கண்ணாடியை கலத்திட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எங்கே பிடிச்சிருக்கு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேன். அப்புறம் மட்டனுக்கு ஏற்ற அளவில் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி. நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா நம்ம முதல்ல பண்ண சூப் இருக்கு இல்லையா, அந்த சூப்பை வந்து என்ன செய்யணும், சூப்பில் தான் நம்ம திருப்பி என்ன செய்கிறோம், இதை வந்து இது பண்ண போகிறோம். சரியா, இதை வந்து சூப்பில் தான் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கணும்னா கண்டிப்பாக சூப்பில் பண்ணணும். பாருங்கள், டேஸ்ட்டை பண்ணி பாருங்கள். சூப்பும் எடுத்து வச்சு அந்த சூப்போட இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச ஆட்டு குடல் உப்போல் அழகாக வெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி சதுரி விட்டு அப்படி விடும். சூப்பில் என்ன செய்தோம், நல்லா கிண்டி இருக்கோம். சூப்பில் தான் இப்போ என்ன செஞ்சிருக்கோம், அவ்வளோ வேகுது. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சூப்பில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம்ல. துண்டு துண்டா வெட்டி வச்ச கொத்தமல்லி, மிச்ச மல்லி. பப்பலாம் கோபப்படாக போகிறா, கடைச்சி விட்டாங்களா, கொத்தமல்லாம் உள்ள போயிட்டு வாப்ளே. நானும் கொஞ்சம் மனக்கட்டு அப்படின்னு அதுதான் அதுதான் அப்படிதான் அப்படியே செய்யணும். ஒரு அத்தா போட்டு கொத்தமல்லி வேலை போட்டாலும் தெரியக்கூடாது. சரி போதும். புதினா இறக்கச்சில, இது கொத்தமல்லி. புதினா போடணும். கொத்தமல்லி என் பேர் வந்து அதை கொத்துவோம்ல, கொத்தி தானே போடுவோம். அதுதான் நான் சொன்னேன். அப்போ பிச்சு போட்டால் போட முடியாது. பிச்சு மல்லி அதான் சொன்னேன், கொத்தி போட்டு. நம்ம சமையல்லாம் என்ஜாய் பண்ணி சமையல் பண்ணோம். இங்கே நீ மூஞ்ச பேர் உருன்னு கண்ணாடியை போட்டுருந்துக்கா, ஓமத்திரம் முடிச்சுட்டு வந்தியா காலையில், இல்லை வயிற்று வலியா? இந்த புகை ட்ரெஸ்ஸு நம்ம இங்கிலீஷ் எல்லாம் கேட்டா அவன் செத்துருவான். யாரு மூடி வெள்ளக்காரன் மூடதுக்கு அத்தா டக்குன்னு கலத்திட்டு போயிட்டே இருப்பேன். அருமையா மனம், நல்ல மனமா இருக்கு மாப்பிள. சான்ஸே இல்லை போலுக்கு, நல்ல மனம் மாப்பிள. வேண்டாம், எனக்கு சால்நாடு விட்டா வச்சுக்கா கையில் பொத்துறோன்னு எனக்கு. வேண்டாம், நான் வந்து குளிர்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே தலையில் நினைச்சிருக்கேன். உண்மையாடே மாப்பிள, சால்னா எப்படி இருக்கு பாருங்க. சால்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். லைட்டாக பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு வரான் சூடு சான்ஸே இல்லை. சூடு இப்படி பக்குவமாக இருக்கும். செம டேஸ்ட்டு. இதாங்க குடல், இப்படி சாப்பிடணும். ஆமாம், சூப்பராக வந்திருக்கேன். சீஃப் கெஸ்ட்டாக பார்த்துருக்கேன். நல்ல சமைச்சிருக்காங்க. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கே முகம் தெரியணும். இட்லி அண்ணனுக்கு இட்லி எனக்கு ஒன்று வரும். அப்பா அம்மா எந்திரிச்சு வேற வைக்க முடியல. பாரு ஜம்முன்னு நல்லா கிரேவி. பாரு என்ன கிரேவி சொல்லு. இது வந்து குடல் கிரேவி. சூப்பராக சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். குமாருக்கு ஆள் வயிறு கொஞ்சம் பெருசு தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுவோம். மாப்பிள்ளை நல்லா சமையலில் நல்லா கிண்டாரு. அதனால அவருக்கு கூட ஒரு ஆப்பம் கொடுப்போம்.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. இட்லி செமையாக இருக்கு. என்னது குடி போச்சு இந்த இது இட்லி ஆட்டுக்கறி செம்மையாக இருக்கா ஏதோ ஒன்று கூடி போச்சு. என்ன நீ டவுட்டு ஏதோ ஒன்று கூடி போச்சு. ஏதோ ஒன்று கூடி போச்சு. இப்போ காட்டில் சமையல் இது எப்போவுமே வீட்டு சமையலோடி காட்டு சமையல் எப்போவுமே தூக்கம் ஜோடு தான். நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து குடல் கறி இட்லி பக்குவமாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. சாப்பிடுங்க. சூப்பர். அருமை அருமை. ரொம்ப டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி சூப்பராக செய்து சாப்பிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.